பாருங்கள், இன்றைக்கி நாம் வந்து ஹேர் பேண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். மேக்ரமே த்ரெட் யூஸ் பண்ணி அதுக்கு 5 mm அந்த ஹேர் பேண்ட் எடுத்திருக்கோம். 2 த்ரெட் எடுத்திருக்கிறேன். 40 inches ஈச் கலர் வந்து 40 inchஸில் எடுத்திருக்கிறேன் நான். பாருங்கள், எப்படின்னா ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணக்கூடாது. ஒரு சைடு சின்னதாக இருக்கணும். ஒரு 2 inch அந்த மாதிரி விட்டுக்கோங்க. 2 or 3 inches விட்டுட்டு ஹெட் நாட் போட்டுக்கிறோம். நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஹெட் நாட் போட்டு எடுத்துக்கிறோம். அந்த 2 inchங்கிறது மேலே வர மாதிரி பார்த்துக்கணும். போட்டோம் அப்படின்னா இது ஒரு ஹெட் நாட். மேக்ரமே த்ரெட்டை பேக் போடுற எல்லாருக்குமே இது தெரியும். அந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்த கலரையும் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, மேலேருந்து கொண்டு வந்து கீழே விட்டு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 2 inches விட்டுருக்குறோம் இல்லைங்களா, 2 or 3 inchஸில் அந்த த்ரெட் வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பின்ன போகிறது இது கீழே தான் பின்ன போகிறோம். அதுக்காக இது வந்து எந்த இடத்துல வச்சு வேணாலும் நம்ம பின்னலாம். சென்டரில் கூட பின்னிட்டு நம்ம லாஸ்ட்டில் தள்ளி விட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக டைட்டாக எடுத்துக்கணும். நம்ம இதுபடியே ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து போட்டுகிட்டே வரணும், ஒவ்வொரு ஹெட் நாட்டும். இல்லை நீங்கள் 2 ஹெட் நாட் போட்டுக்கிறதுனால ஓகே தான், இல்லை பீட்ஸ் வச்சு பண்ணுறதுனால ஓகே தான். பாருங்கள், அந்த சின்ன த்ரெட்டை மேலே விட்டுட்டு நம்ம லாங்காக இருக்கிற த்ரெட்டை வந்து பின்னலுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு கலராக மாற்றி இப்போ க்ரீன், அப்புறம் பிங்க், அப்புறம் க்ரீன். இப்போ வந்து என்ன பண்ணோம், ஹெட் நாட்டை மேலேருந்து கீழே கொண்டு வரணும், அப்புறம் கீழேருந்து மேலே கொண்டு போகணும். இது வந்து ஒரு ஹெட் நாட் அப்படின்னு வரும். இதுபடியே நம்ம வந்து ஃபுல்லாகவே பண்ணி போடலாம். ஹெட் பேண்டை வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கலாம், ஹேர் பேண்டை. இல்லை அப்படின்னு சொன்னால் இடையில பீட்ஸு, பட்டர்ஃப்ளை ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளவர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இது ஃபுல்லாக போடாமல் ஒரு 1/4 இதுக்கு இல்லைன்னா 1/2க்கும் கம்மியாக அந்த போர்ஷனில் வந்து இந்த நாட்டை போட்டுட்டு பேலன்ஸில் வந்து ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ அது வரைய பின்னிட்டு வந்துக்க வேண்டியது தான். பாருங்கள், உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இப்படி ஆல்டர்னேட்டாக நம்ம பண்ணிகிட்டே வந்துக்கணும். இப்போ குறிப்பிட்ட லெவல் வந்ததுக்கப்புறம் நான் அந்த ஃப்ளவர் பீட் வைக்கிறேன்னு இல்லையா, அதை வந்து நம்ம வைக்கலாம். நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ பின்னும்போதே நல்லா டைட் பண்ணிடணும். நல்லா டைட்டாக பின்னிட்டே வந்துடணும். அவ்வளோதான். இது மாதிரியே ஃபுல்லாக கண்டினியூவாக நம்ம பின்னிட்டு வந்துடுறோம். பாருங்கள், இது 2 க்ரீனில் வந்து 2 நாட் போட்டுக்கலாம், பிங்கில் 2 அது மாதிரி மாற்றி போடுறதுனால போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் பீட்ஸ் வச்சுருக்கிறேன். 3 mm கோல்டு பால், ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் பீட் இருக்குது. அது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 mm ஸ்ட்ரிங் எடுத்துருக்குறேன் நான். அந்த வயர் எடுத்துருக்குறேன். அது வந்து ஒரு 3 inches போல் கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்லாம் இன்சர்ட் பண்ணிடணும். நம்ம பெரிய ஃப்ளவர், அதுக்கப்புறம் சின்னது, அப்புறம் கோல்டு பால் பண்ணிவிட்டு அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதிலே இன்சர்ட் பண்ணி திரும்ப கொண்டு வந்துடணும். இப்போ டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கம் அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் விழுந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். சின்ன ஃப்ளவரை இன்சர்ட் பண்ணுறோம், கோல்டு பால் அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு நல்லா கீழே என்ன பண்ணிடுறோம், நல்லா ட்விஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து நான் ஏன் பிங்க் கலர் எடுத்திருக்கேன், ஸ்மால் பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னிருக்கிறது வந்து பிங்க் கலரும் க்ரீன் கலரும் கலந்து வருது இல்லைங்களா, மேக்ரமே த்ரெட்டு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பீட் எடுத்துக்கோங்க.
அந்த பெரிய ஃப்ளவர் பீடு வந்து ஒயிட்டில் தான் இப்போ கிடைக்கிது நமக்கு. அதனால் அப்படி போட்டிருக்கேன். வேறு கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஹேர் பேண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணுறோம். பாருங்கள், 2 பிங்க்கு 1 க்ரீன் எடுத்துருக்கிறேன். அது எப்படி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். பிங்க்கு க்ரீனு பிங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு பாதி இதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் போதும்னு சொல்லிவிட்டு நான் வச்சுருக்கேன். ஒரு சைடு ஆஃபுக்கு மட்டும் வச்சுருக்கிறேன். இதை நல்லா நம்ம கீழே ட்விஸ்ட் பண்ணிடணும். மேலே வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேர் பேண்டை வந்து நல்லா அதையும் சுற்றிடணும். ஏன்னா கீழே இருந்துச்சுன்னா வந்து ஹேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இல்லைங்களா, எடுக்கும்போது செய்யும்போது. அதுக்காக நம்ம ஆல்ரெடி த்ரெட்டு போட்டு பின்னிடுவோம். இருந்தாலும் நம்ம கீழே நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஒரு 2 சுற்றி விட்டுறோம் ஹேர் பேண்ட் மேலே. பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஹெட் நாட்டு நம்ம போடுறோம். மேலே நம்ம கம் அப்ளையும் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும், இதுக்கு கீழே விழுகாது. இருந்தாலும் நம்ம கம் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த க்ளூவை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வச்சுட்டு அதை ஃப்ளவரை தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கிறோம். பாருங்கள், இதுலேயுமே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சீக்கிரம் விழுகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஃப்ளவர் வச்சுட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கம் வச்சு கீழே ஒட்டிடணும். நம்ம கம் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த த்ரெட்டை எடுத்து என்ன பண்ணுறோம், திரும்ப அதே ஹெட் நாட்டு போட்டுட்டு வந்து லாஸ்ட் வரையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த 3வது ஃப்ளவரை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக இது பண்ணணும். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். இதிலே பீட்ஸ் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபுல்லாக அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், முடித்தாச்சு. இதிலே இன்னொரு கலர் நான் ரெட்டும் ஒரு கோல்டு கலரும் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆர்டர் வந்தது நமக்கு. பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.